பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான் ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது, காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு டைரக்டாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் இருக்கு. ஸோ அப்போ கிரகங்கள் என்னென்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. பொதுவாகவே தனுசு ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க, தனுசு ராசி ஒரு வீட்டில் செயல்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிரிப்பு ஒளி அந்த இடத்துல கேட்குன்னா அங்கே தனுஷோட அங்கீகாரம் இருக்கும். ஒருத்தவங்க அதாவது லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்க படிப்படியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இருக்காங்கன்னா அதில் தனுசு ராசியோட பங்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதை விட நம்ம கூட இருக்கவங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு பார்க்கக்கூடிய குணம். நம்ம யார் மேலே அனுபவிச்சாலும் உண்மையாக அனுபவிக்கணுங்கிற எண்ணம், நம்ம கற்றுக்கிட்டதை அப்படியே வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை, ஒளிமுறை இல்லாமல் ஓப்பன் டிக்ளராக என்ன தொழிலாகட்டும் என்ன வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டேன்ல, நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் வேணாம், நீ கற்றுக்கோ, நீ நல்லாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதத்தில் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியம் உறுதி, சாத்தியக்குறு கட்டாயமும் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசி என்பவர்களுடைய பொதுவாக அம்மா மகள் உறவு, அம்மா மகன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வலிமையான உறவு, ரொம்ப ஒரு வலிமையான உறவு. ஆனால் இப்போ உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்காங்க, எது கேட்க மாட்டேங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகள் இனிமேல் புரிஞ்சு கேட்பாங்க, புரிதலுடன் ஏற்பாங்க. நம்ம தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், எல்லா விதமான அன்புகளும் எல்லா விதமான பாசமும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கட்டுங்கிறக்காண்டி எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தி அடைய முடியாத சூழ்நிலை இருக்கும். திருமண வாழ்க்கையில் பொதுவாகவே பூராட நட்சத்திரம் பலவிதமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. சுய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல கிரகநிலை வலுவாக இருந்தால்
அந்த சதவீதம் குறையும். அப்படி இல்லைன்னா கட்டாயமாக போராடம் அப்படின்னாலே அது போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்பி 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 ஏமாந்துட்டீங்க. அதுவும் இந்த ஒரு நம்ம பூர நட்சத்திரத்தை சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக நீங்கள் நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு அழுத்தம் உண்டாகிட்டே இருக்குது. ஏன், எதுக்கு, எப்படி, என்னால், எதனால் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு, ஏன் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படின்னு கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதற்கான பதில்கள் உங்களிடம் இல்லை. அதுக்கு கிரகம் இன்னும் கொடுக்கலை. நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே நியாயமான கேள்வி, ஆனால் அங்கேருந்து பதில் வராது. இதுதான் பிரச்சனை. உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து பதில் வராது. எதுக்காண்டி இப்படி இருக்காங்கன்னே உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றம். புரிதலுடன் அன்பு, புரிதலுடன் பாசம், புரிதலுடன் அக்கறை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் வரப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை உற்சாகத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த மே மாதத்தில் நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ வரையும் உங்களை பயன்படுத்த தான் செஞ்சாங்க. இனிமேல் தான் அவங்களுடைய உண்மையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அப்பா கிட்ட தேவையில்லாத வாதம் பண்ணக்கூடாது. அப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்போ என்ன பண்ணோம், சரிங்கப்பா பார்த்துக்கலாம். இல்லை அப்பாவை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருப்பீங்க, அப்பா சம்டைம் மறந்துருப்பாங்க, இல்லை ஏதோ விஷயம் டைவெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்பா அவங்களுக்கு கோவப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல வேலையை மட்டும் யார்ட்டையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை பாருங்கள், நீங்கள் இதை செஞ்சுருங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் தயவுசெய்து ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் ஒப்படைச்சிட்டு போனால் நிறைய அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஸோ கவனமாக இருந்தால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் தன்னைத்தானே மீட்டெடுத்து சிறப்பான வாழ்க்கைக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா, அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும்,
எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக, கடந்த காலம் அடுத்து எதிர்காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.